உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் பேரறிவாளன். என்னடா திடீர்னு வர்ற, கொஞ்ச நாள் தொடர்ச்சியாக காணொலி போடுற, திடீர்னு காணாமல் போயிடுற, பல மாதத்துக்கு அப்புறம் வர்ற காணொலி போடுற அப்படின்னு சில உறவுகள் நினைக்கலாம். அதுதாங்க உண்மை. நமக்கு தொடர்ச்சியாக களத்தில் வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால சமூக வலைதளத்தை சரியாக பயன்படுத்த முடிய மாட்டுது. அதுக்கு நான் வருந்துறேன். இனி வரக்கூடிய காலங்களில் களத்தையும் சமூக வலைதளத்தையும் ஒரு சேர கொண்டு போவேன் அப்படின்றத நான் உறுதி கூறுறேன். ஒவ்வொரு வருடமும் தொடங்கும் போது ஒவ்வொருத்தங்களும் ஒரு உறுதி எடுப்பாங்க. இந்த ஆண்டு நம்ம இதை செய்யணும், இது நம்ம செய்யவே கூடாது அப்படின்னு உறுதி எடுப்பாங்க. அதே போல தான் இந்த ஆண்டு நான் ஒரு உறுதி எடுத்திருக்கேன். அதாவது நேற்று டிசம்பர் 31 11:30 மணி அளவில் திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. என்னன்னா, நம்ம இந்த வருஷத்தில் ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ தான் நான் ஒரு உறுதி எடுத்தேன். நம்ம அறிவன் வலையொலியில் தொடர்ச்சியாக தினந்தோறும் ஒரு காணொலிகளை வந்து நம்ம போடணும். சும்மா கடமைக்கு காணொலிகளை போடாமல் ஆக்கப்பூர்வமான காணொலிகளை நம்ம வந்து தினந்தோறும் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்திருக்கேன். அதை நான் கடைபிடிப்பேன் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். நேற்று தினம் ஒரு செய்தி ஒன்று படித்தேங்க. என்ன செய்தினா, ஆனால் சீமான் அவர்கள் அந்த செய்தி படித்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு கர்வம், சீமானின் தம்பி, சீமானின் மாணவன் அப்படின்ற ஒரு கர்வம் வந்தது. என்ன கர்வம்னா, இந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் ஆனால் சீமான் அவர்கள் மட்டும் 150க்கும் மேற்பட்ட மக்கள் உரிமை சார்ந்த போராட்ட களத்தில் அவர் நின்றுருக்கிறாரு அப்படின்னு அந்த செய்தியை படிக்கும்போது அவ்வளோ கர்வம். தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள்லேயே இந்த ஆண்டில் இவ்வளோ போராட்ட களத்தில் நின்ற தலைவரை யாரையுமே சொல்ல முடியாது, ஆனால் சீமான் அவர்களை தவிர. அவ்வளோ போராட்ட களத்தில் நான் சீமான் அவர்கள் நின்றுருக்காரு. போராட்ட களமே இவ்வளோனா அவர் எத்தனை பொதுக்கூட்டத்தை அவர் நடத்தியிருப்பார். பிற அமைப்புகள் சார்பாக முன்னெடுத்த நிகழ்வுகள் எவ்வளோ நிகழ்வுகள் அண்ணன் சீமான் அவர்கள் கலந்துக்கிட்டு மணிக்கணக்கில் அவர் பேசியிருப்பார். எவ்வளோ கலந்தாய்வு கூட்டங்களில், கட்டமைப்பு கலந்தாய்வு கூட்டங்களில் பங்கேற்றிருப்பாரு. இதெல்லாம் நினைக்கும் போது ஒரு மனுஷனால இவ்வளவு உழைப்பு போட முடியுமா? ஆனால் சீமான் அவர்கள் தான் எல்லா மேடைகளையும் அவர் பேசுவார். என்னன்னா, வெற்றி பெறும் வரை குதிரை மாதிரி ஓடணும், வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் குதிரையை விட வேகமாக ஓடணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சீமான் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முன்பே அவர் குதிரையை விட வேகமாக இன்னைக்கு ஓடிக்கிருக்கிறாரு. இது களத்தில் எதிரொலிக்குதான்னு கேட்டிங்கன்னா, களத்தில் இது எதிரொலிக்குது. களத்தில் எதிரொலிக்குது. நம்ம நினைக்கிறோம் அண்ட் சீமான் அவர்கள் ஒரு பக்கம் மேடையில் மணிக்கணக்கில் பேசுகிறாரு, இது எப்படி களத்தில் எதிரொலிக்கும் அப்படின்னு சில உறவுகள் வந்து நினைக்கலாம். களத்தில் நாங்களாம் தொடர்ச்சியாக நிற்கிறோம். எங்களுக்கு தெரியும் மக்கள் வந்து எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியை கவனிக்கிறாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியுது. நான் வாக்கு கேட்டு நான் என்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் நான் வாக்கு கேட்டு நான் போகிறேன். புலிகுளம் பகுதியிலலாம் நான் வாக்கு கேட்டு போகிறேன். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் துண்டறிக்கை வாங்கும்போது அவ்வளோ ஆர்வமாக வந்து வாங்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் நீண்ட காலமாக, அதாவது அந்த புலிகுளம் பகுதியில் வந்து தேவேந்திர சமுதாய மக்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அந்த மக்கள் சொல்கிறாங்க என்னென்னா, நாங்கள் நீண்ட காலமாக வந்து பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வந்து நீண்ட காலமாக நாங்கள் வச்சுக்கிருக்கிறோம். எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் அதை காது கொடுத்து கேட்க தயாராக இல்லாத நிலையில் சீமான் அவர்கள் மட்டும்தான் பெரிய மேடையை போட்டு பட்டியல் வெளியேற்றம் குறித்து அவர் பேசினார். எங்களுக்காக அவர் நின்றார். வரக்கூடிய தேர்தலில் எங்களுடைய ஓட்டெல்லாம் உங்களுக்கு தான் போடுவோம், நீங்கள் கவலைப்படாமல் போங்கன்னு 1-2 பேர் கிடையாதுங்க, பார்க்குற எல்லா மக்களும் சொன்னாங்க அந்த பகுதியில். அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. ஆனால் சீமான் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு விடயமும் களத்தில் எதிரொலிக்குதுன்னு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுவும் 3வது மாடியில் ஒரு வீடு, 3வது மாடிக்கும் போகிறோம். எந்த ஒரு வீட்டையும் நம்ம தவற விட்டுறக்கூடாதுன்னு 3வது மாடிக்கு ஏறி போகிறோம். போகும்போது ஒருத்தர் வந்து பனியன் போட்டு அவர் நிற்கிறார். தம்பி, நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து வாக்கு கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நாங்கள் நிற்கும்போது, தம்பி, எந்த கட்சிக்காரங்களும் இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்து வாக்கில் கேட்க மாட்டாங்க, நீங்கள் கேட்டு வந்திருக்கிறீங்க. எனக்கு சீமானான பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் தொடர்ச்சியாக, அதுவும் அவர் பேசிக்கிறாரு, பின்னாடியும் அவருடைய டிவியில் அண்ணன் சீமான் அவருடைய பேச்சு ஓடுது. நான் இப்போ கூட அவருடைய பேச்சை நான் கேட்டு தான் இருக்கேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அவர் காட்டுறாரு. நான் இந்த முறை உங்களுக்கு தான் தம்பி நான் ஓட்டு போட போகிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு அவர் நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு அவர் ரொம்ப இது பண்ணார். ஆனால் நாங்கள் மற்ற வீடுகளுக்கும் போகணும், அதனால் நேரம் நமக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட ஒரு நீங்கள் தண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டு அந்த வீட்டை விட்டு நகர்ந்தோம். அதே போல் இன்னொரு பையன், நான் வந்து இந்த அண்ணனை அதாவது அந்த பையன் மேலே இருந்து பார்த்துக்கு இருந்திருக்கான், எங்களுக்கு தெரியல. அவங்க அம்மாவை கூப்பிட்டு மாடியிலேருந்து அந்த அண்ணன், அதாவது என்ன சொல்கிறாப்புல, அந்த அண்ணனை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்துருக்கேன், அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நான் பார்த்துருக்கேன், அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், எங்களுடைய ஓட்டு உங்களுக்கு தான், நீங்கள் போய் சொல்லிட்டு வாங்கம்மா, அவங்களுடைய நோட்டீஸை நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா அந்த பையன் சொல்லி, ஒரு சின்ன பையன் சொல்லி அவங்க அம்மா கீழே வந்து என்கிட்ட துண்டறிக்கை கேட்குறாங்க, துண்டறிக்கை கொடுக்குறேன். என் பையன் வந்து உங்களை இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கானாம்மா, அவன் உங்களுக்கு தான் ஓட்டு போகணுன்னு சொன்னான், நோட்டீஸ் வாங்கிட்டு வர சொன்னான், என் பையன் மேலே இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா சொல்கிறாங்க.
அந்த அம்மாட்ட சொன்னேன், டே தம்பி மறக்காமல் உங்கள் அம்மாட்ட சொல்லி ஓட்டு போட சொல்லுங்க தம்பி அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு தானே எங்கள் வீட்டோடைய ஓட்டு உங்களுக்கு தானே அப்படின்னு அவன் மேலே இருந்து சொல்கிறான். அப்போ நினச்சி பாருங்க, களத்தில் எதிரொலிக்குது. இதே மாதிரி பல விடயங்களை சொல்லிட்டு போகலாம். இன்னும் சில பேர் இருக்காங்க, என்னன்னா இன்னும் சில பேர்னா அந்த 80களுக்கு மேலே, அதாவது 80 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களாம் ஒரு தெருவில் ஒரு ஓரத்தில் எனக்கு வந்து இதெல்லாம் காணொலியாக பதிவு பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. என்னன்னா நம்ம களத்தில் வேலை பார்க்குறோம், பல அனுபவங்கள் கிடைக்கிது, இதெல்லாம் வந்து நம்ம காணொலியாக பதிவு பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. இனி வரக்கூடிய காலங்களில் அதெல்லாம் செய்வேன் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஒரு 4 பேர் உட்காந்துக்கிறாங்க, ஒரு திண்ணையில் உட்காந்துருக்குறாங்க. நாங்கள் ஒரு 20 பேர் கொடியை பிடிச்சிட்டு போகும்போது ஒரு பாட்டிமா, தேர்தலுக்கு மட்டும் வந்துடுறீங்க, கொடியை பிடிச்சிட்டு ஓட்டு கேட்டு மட்டும் வந்துடுறீங்க, மற்ற நேரங்களில் காணாமல் போயிடுறீங்க, இங்கே பாருங்கள் டிச்சு எடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் அப்படியே தான் இருக்குது, இது கூட யாரும் வந்து என்னன்னு கூட பார்க்க மாட்டேறீங்க, ஓட்டு கேட்டு மட்டும் வந்துடுறீங்க அப்படின்னு பாட்டிமா சொன்னதுக்கப்புறம், ஏதோ அந்த பாட்டிமா வந்து உள்ளாட்சி தேர்தலில், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் எனக்கு ஓட்டு போட்டு என்னை வந்து கவுன்சிலர் ஆக்கின மாதிரியும், இல்லை கடந்த சட்டமன்ற தேர்தலில் எனக்கு ஓட்டு போட்டு என்னை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கின மாதிரியும் அந்த அம்மா வந்து உரிமையாக கேட்குறாங்க. அந்த அம்மாட்ட அதுக்கப்புறம் சொன்னோம், அம்மா கேள்வி கேட்க வேண்டியது என்ன கிடையாது, நீங்கள் இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிங்களே சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், வார்டு கவுன்சிலர், இவங்கள தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். நாங்கள் புதுசாக இப்போ தான் வாக்கு கேட்டு நாங்கள் வர்றோம், ஒரு மாற்றத்தை கொடுங்க அப்படின்னு நாங்கள் உங்ககிட்ட நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்ககிட்ட ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லை. அப்படி இருக்கும்போது எங்களை நோக்கி கேள்வி கேட்குறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. நானும் உங்களை மாதிரி அழுத்தம் தான் என்னாலையும் கொடுக்க முடியுமே ஒழிய தீர்வு கொடுக்க வேண்டிய இடத்துல நான் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சட்டமன்ற தேர்தல்னா என்ன, நாடாளுமன்ற தேர்தல்னா என்ன, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்னா என்ன, கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல்னா என்ன, எது ஒன்றும் தெரியல. அதான் உண்மை. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை ஓரளவு விழிச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வயசான பாட்டிமா இவங்களுக்கெல்லாம் சுத்தமாக தெரியறதில்ல. யாராவது கொடியை பிடிச்சிட்டு வர்றாங்களா, ஓட்டு உங்களுக்கு போடுறோன்னு சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறம் அது எந்த தேர்தல்னு பார்க்குறது இல்லை. சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி எதையும் பார்க்குறது இல்லை. அங்கே போகிறது மிஷினில் என்ன இருக்குது, ரெட்டலை இருக்கா குத்துறது, உதயசூரியன் இருக்கா குத்துறது, இதுதான் அவங்க தேர்தலாக பார்க்குறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தேர்தலை வந்து வெறும் ஓட்டு கேட்குற ஒரு தேர்தலாக அணுகாமல் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டுற ஒரு தேர்தலாக நம்ம அணுகணும்னா உறுதியாக நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு அதிகம். உறுதியாக மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டா போதும், அவங்க விழிச்சுக்கிடுவாங்க. அப்புறம் அவங்க யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போது நம்ம செய்ய வேண்டியது, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை நம்ம கொடுக்கணும். கண்மூடித்தனமாக நானே ஓட்டு கேட்டு போகும்போது என்ன சொல்லுவேன்னா, கண்மூடித்தனமாக எனக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் கேட்டு வரல. வரக்கூடிய வேட்பாளர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, இனிமேல் என்ன செய்வாங்க அப்படின்றத பாருங்கள், என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்கன்றத பாருங்கள். இதுக்கு முன்னாடி அவன் என்ன செஞ்சுருக்கான், மக்களுக்கான போராட்ட களத்தில் என்ன நின்றுருக்கான் அப்படின்றத பாருங்கள். எல்லாம் பார்த்துட்டு உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. கண்மூடித்தனமாக பேரறிவாளன் நான் ஓட்டு கேட்டு வந்திருக்கேன், எனக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்றதுனாலேயே வந்து நீங்கள் வந்து ஓட்டு போட்டுறாதீங்க. வரக்கூடிய வேட்பாளர்கள்ட்ட கேள்வி கேளுங்க, என்ன செஞ்சுருக்கீங்கன்னு கேளுங்க, என்ன செய்வீங்கன்னு கேளுங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி, உங்கள் மனசுக்கு ஏற்றுக்கிற மாதிரியான பதில் அவங்க கொடுத்தாங்கன்னா நீங்கள் வாக்கு செலுத்துங்க அப்படின்னு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நம்ம கொடுக்குறோமே ஒழிய வாக்கு கேட்டு ஓட்டு போடுங்கன்னு நம்ம வந்து கேட்டு போகிறது கிடையாது. ஒரு விழிப்புணர்வு, இதான் ஒரு வாய்ப்புன்னு நம்ம விழிப்புணர்வு கொடுக்குறோம். அப்போது இன்றைக்கி அண்ணன் சீமானவர்களை எதிர்பார்த்து காத்துக்கு இருக்கிறாங்க. ஏங்க ஒருத்தர்லாம் வந்து ஒரு வயசான ஒரு ஐயாங்க, 70 வயசுக்கு மேலே இருக்கும், அவரெல்லாம் வந்து அவருக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும் அப்படின்ட்டு நினச்சிட்டு நான் போனேன். அவருக்கெல்லாம் என்ன தெரியும் பாவம் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஏன் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னோடனே எது விவசாயா அப்படின்னாங்க. ஒரே அதிர்ச்சி, என்ன நாம் தமிழர் கட்சின்னா உடனே விவசாயான்னு கேட்குறாங்க அப்படின்னா. ஆமாங்கய்யா, சீமானா தெரியுமில்ல, சீமானா அப்படின்ட்டு அவருடைய படத்தை கொண்டு போய் காட்டுறேன். அதெல்லாம் தெரியும். போன தடவை வந்து கரும்புக்கு ஓட்டு போட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன மைக்கு அதுக்கு ஓட்டு போட்டேன். இந்த தடவை சின்ன மாறிடுச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு வயசு 70 வயசுக்கு மேலே இருக்கும் அவர் சொல்கிறாருங்க. எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். அப்போ தான் நினச்சேன், அண்ணன் சீமான் அவர்களுடைய உழைப்பு வீண் போகலை, இங்கே களத்தில் வந்து எதிரொலிக்குது. முதல் முறையாக பரப்புரை ஆரம்பிக்கும் போது, துண்டறிக்கை கொடுக்கும்போது முதல் முறையாக ஒரு தட்டை கொடுக்குறோம். பேக்கரியில் 2 பேரை உட்காந்துருக்காங்க. அந்த ஒரு தட்டை கொடுக்கும்போது சின்னம் மாறிடுச்சு. ஏன்னா அவங்களாம் வயசானவங்க, அவங்களுக்கு தெரிய சமூக வலைதளத்தெல்லாம் அவங்க பயன்படுத்த மாட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு சின்னம் மாறிடுச்சிங்கய்யா, இதுதான் சின்னம் அப்படின்போது, ஏங்க அதெல்லாம் தெரியுங்க எங்களுக்கு, சின்னம் மாறிடுச்சு. கரும்பு விவசாயி இருந்துச்சு, அதுக்கப்புறம் மைக் இருந்துச்சு, இப்போ வந்து ஏர் ஓட்டுற விவசாயின்னு சொன்னார். நான் பார்த்துட்டு தான் இருக்கோம், தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்துட்டு தான் நாங்கள் இருக்கோம்.
அந்த போன விவசாயி கூட வேற ஒரு மாநிலத்திலிருந்து வேற ஒரு கட்சிக்காரன் கூட வாங்கிக்கிட்டான் அப்படின்லாம் வந்து பிரச்சனை ஓடிச்சு, எனக்கு எல்லாம் தெரியுங்க அப்படின்னு ஒரு வயசானவங்கலாம் சொல்கிறாங்க. அப்போது எந்த அளவு அரசியலை விட்டு கவனிச்சுக்கிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. பரவாயில்ல, இவ்வளோ தூரம் அரசியல் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, கள நிலவரம் என்னன்றது இவங்க தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. அண்ணன் சீமான் அவர்களுடைய உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது. அவர் எப்படி வேலை செய்கிறாருன்னு நினைக்கிறீங்க? எப்போ தூங்குறாருன்னு தெரியல, எப்போ சாப்பிட்றாருன்னு தெரியல, எப்போ அவர் படிக்கிறாருன்னு தெரியல. மாணவர் பாசறை கலந்தாய்வு நடக்குதுங்க, கலந்தாய்வு நடக்க போகுது. அந்த மாணவர் பாசறை கலந்தாய்வுக்கு இரவு 12 மணிக்கு அடிக்கிறாருங்க. 12 மணிக்கு, கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், 12 மணி தூங்குற நேரம், 12 மணிக்கு அடிக்கிறாரு. அடித்து மாணவர் பாசறை கலந்தாய்வுக்கான வேலை எப்படி போய்க்கிருக்கு, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு இரவு 12 மணிக்கு ஆலோசனை கொடுக்குறாரு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ இந்த மனுஷன் வந்து எவ்வளோ வெறியில் இருக்கிறாரு அப்படின்றது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். மாணவர் பாசறையில் அவ்வளோ மாணவர்கள், ஆனால் சீமானின் மாணவர்கள்னு பெருமிதத்தோடு அந்த அரங்கத்தில் வந்து உட்காந்துருக்குறாங்க. அதே போல் எத்தனைக்கும் அறிவார்ந்த மாணவர்கள், சும்மா தற்குறித்தனமான மாணவர்கள் கிடையாது, அறிவார்ந்த மாணவர்கள். அதே மாதிரி இளைஞர் பாசறை கலந்தாய்வு நடக்குது, அதே மாதிரி மகளிர் பாசறை கலந்தாய்வு நடக்குது, ஒவ்வொரு பாசறைக்கும் கலந்தாய்வு நடக்குது. அப்போது அண்ணன் சீமானவர்களுடைய உழைப்பு, நானும் சில பேர்லாம் சொன்னாங்க, என்னென்னா டிவிகேன்னு ஒரு புதிய கட்சி வேறு வந்திருக்கு, முதல் தேர்தலை சந்திக்கிறாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து விஜய் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சில உறவுகள் சொன்னாங்க. ஆனால் அது ஒருபோதும் இல்லை. சும்மா சமூக வலைதளத்துலையும் டிவிலையும் உட்காந்துட்டு பேசுவானுங்க. ஆனால் களத்திலன் போது அண்ணன் சீமானவர்களுக்கு விழுந்த வாக்கு உயருமே தவிர ஒருபோதும் வீழாது, ஒருபோதும் கீழே இறங்கவே இறங்காது. அதை நம்ம களத்தில் நம்ம பார்த்துக்கிருக்கிறோம். அதனால் தேர்தலுக்கு தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் ஒவ்வொருத்தங்களும் களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையோடு இந்த காணொலியை நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.